இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து இந்த டென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து பயங்கரமாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் த மேஜர் ரீசன் தட் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷனுக்கு அவங்க பேரண்ட்ஸை விட அவங்களுக்கு அதிகமான டென்டல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு முக்கிய காரணம்னா நீங்க இதுக்கு காரணம் எவல்யூஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வி வேர் ஆல் ஹண்டர்ஸ். ஸோ எல்லாம் வேட்டையாடி ராபா சாப்பிட்றவங்க. அதுக்கப்புறம் எப்போ நெருப்பு கண்டுபிடிச்சாங்களோ சமைக்க ஆரம்பிச்சாங்க. சமைக்க ஆரம்பிக்கும்போது தான் ஃபுல்லாக மாவு பேஸ் பண்ணி தான் ப்ரோட்டீன் எல்லாமே அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸு எல்லாம் மாவு பேஸ் பண்ண சாப்பாடாக போச்சு. ஸோ அப்போ வந்து பல்லு இடுக்கல நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் தாத்தா காலத்துலலாம் வேப்பங்குச்சியில் தான் பல் வளர்க்குனாங்க, அவங்களாம் சொத்தையே வரல. இப்போ நம்ம ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஹைடெக்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம், அப்போவும் ஏன் சொத்தை வருதுன்னு எனக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஸோ அப்போ சாப்பிட்ட சாப்பாடுலாம் எல்லாமே ரா மென்று முழுங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து வாயை கொப்பளிச்சு துப்புனாலே எல்லாம் க்ளீன் ஆகிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாவு பேஸ்டு, கார்போஹைட்ரேட்ஸு, சுகரி கண்டென்ட்டு. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது பல்லை வந்து நம்ம மேடு பள்ளமாக சொல்லுவோம், பிட் அண்ட் ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். பல்லு இடுக்கில் போய் சாப்பிட மாட்டோம். இப்போ ஹெல்த் பெனிஃபிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் நட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நட்ஸ் மென்று குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் போய் பல்லு இடுக்கில் மாட்டோம். அண்ட் அந்த காலத்தில் கண்டிப்பாக 2 வேளைக்கு பல்லு விளப்பாங்க. இப்போ எல்லாம் வந்து காலையில் வளர்க்குறதே பெரிய விஷயம் ஆகி போச்சு.